காவல்துறை தேர்விற்கும் ஆசிரியர் தகுதி தேர்விற்கும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுகளில் நாம் தொடர்ச்சியாக 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியல் மற்றும் அறிவியல் பாடங்களுடைய மிக முக்கியமான பகுதிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சேனலை தொடர்ச்சியாக பாருங்க. இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இயற்பியல் பாடத்திலிருந்து 2 பாடங்களுடைய முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போறோம். முதல் பாடம் பாருங்க, அளவீடுகள் மற்றும் விசையும் இயக்கமும். சரிங்களா? இது தொடர்ச்சியாக 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் மற்றும் மின்னியலை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். முதல் கேள்வி வாங்கல. முதல் கேள்வி, பின் வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. பின் வருவனவற்றுள் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, மெஷர்மெண்ட்னா என்ன? தெரிந்த அளவை கொண்டு தெரியாத அளவீடை ஒப்பீடு செய்வது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுக்கடுத்து பாருங்க, அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அலகு 2 பகுதிகளை கொண்டது. கரெக்ட். எஸ்ஐ அலகுமுறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அலகுமுறை. அப்ப 3வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அனைத்துமே சரி. இப்ப இங்க ஒருவேளை நமக்கு கூடுதலாக கேட்டாங்கனாக்க எஸ்ஐ அளவு, அப்ப எஸ்ஐயினுடைய விளக்கம் என்ன? சரிங்களா? எஸ்ஐயினுடைய விளக்கம் பாருங்க, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். தெளிவா பார்க்கணும், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இது மட்டும் நமக்கு கேட்டால் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த எஸ்ஐ அலகுகள்ல எஸ்ஐயினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க மறந்துடக்கூடாது. அப்ப முதல் கேள்விக்கு A இஸ் த ஆன்சர். அடுத்து 2வது கேள்வி வாங்கலாம். 2வது கேள்வி நம்முடைய ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஒரு சென்டிமீட்டர் பாருங்க, கவனமா பார்க்கணும். பின் வருவனவற்றுள் கரெக்ட் பேர், அதாவது சரியான கூற்றை தேர்வு செய்க. ஒரு சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் கரெக்ட், ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர் கரெக்ட், ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டர் கரெக்ட். சரிங்களா? இங்க பாருங்க, நேனோ அப்படின்னு கொடுத்துட்டு 10 பவர் 6 கொடுத்திருப்போம். அப்ப நேனோ அப்படின்னா 10 பவர் -9. அப்ப 4th ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஆன்சர் வந்து பாருங்க, முதல் 3 கூற்றுகளும் சரியானது. சரிங்களா? அப்ப 4வதா இருக்கக்கூடிய பேர் வந்து பாருங்க தவறு. அப்ப 2வது கேள்விக்கும் A இஸ் த ஆன்சர். அடுத்து 3வது கேள்வி வாங்கல. மெஷர்மெண்ட்ஸ்ல மிக முக்கியமான கேள்வி. நீளம், அதனுடைய அளவீடுகளை பொறுத்துக. அப்ப நீளத்தினுடைய அலகு பாருங்க மீட்டர். நீளத்தினுடைய அலகு மீட்டர். அதுக்கடுத்து பரப்பளவு மீட்டர் ஸ்கொயர், நிறை கிலோகிராம், பருமன் மீட்டர் கியூப், காலம் வினாடி. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன வரணும்? பேரு 4 5 2 3 1. சோ இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னாக்க கீழே பாருங்க, C இஸ் த கரெக்ட் ஆன்சரா நமக்கு இருக்கும். 3rd क्वेश्चनக்கு C இஸ் த கரெக்ட் ஆன்சராக நமக்கு இருக்கும். சோ அப்ப தெளிவா நோட் பண்ணிரணும். அடுத்து வாங்கல. 4வது கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அதாவது கான்செப்ட் நீங்க எந்த அளவு புரிஞ்சிருக்கீங்க என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த 4வது கேள்வி. எடை மற்றும் நிறைக்கான தெளிவான விளக்கங்களை நீங்கள் புரிந்திருந்தால் இந்த 4th क्वेश्चन ஆன்சர் பண்ணலாம். அப்ப எடை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு. தவறு. சரிங்களா? அப்ப பாருங்க, நிறை, எடை, இந்த 2க்குமான விளக்கம் என்ன? நிறை என்பது ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் அளவு. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? எடை வரக்கூடாது, நிறைன்னு இருந்திருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அப்ப ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். முதல் கூட்டு தவறுன்னு கண்டுபிடிச்சாலே. அப்ப இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆன்சர்ல இருக்கும்? B இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2வது 3வது ஸ்டேட்மெண்ட் நீங்க படிக்கலைனா கூட இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிரலாம். சரிங்களா? சரி, அப்ப நிறை என்பது ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களுடைய அளவு. அப்ப எடை அப்படின்னா என்ன? ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசை. சரிங்களா? ஒரு பொருளின் மீது செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசை எடை என அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருட்களின் அளவு நிறை என்று அளவிடப்படுகிறது. பாருங்க, அதனால நிறை
எங்கேயுமே மாறாது. பூமியிலும் சரி, நிலவிலும் சரி, அல்லது வேறு கிரகமா இருந்தாலும் சரி, நிறை மாறாது, எடை மாறக்கூடியது. பொதுவா பாத்தீங்கன்னாக்க புவியை விட நிலவில் ஈர்ப்பு விசை பாருங்க எவ்வளவு இருக்கும், 1/6. அப்ப நிலவுல எடை மாறுபடும், நிறை மாறுபடாது. சரி, இப்ப இரண்டாவது கேள்விப்பாங்க, பூமி பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். கரெக்ட். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை கிராவிடேஷன் ஃபோர்ஸ் குறைவு இருந்தாலும் நிறை சமமாகவே இருக்கும், எடை குறையும். தெளிவா சொன்ன, நிறை என்பது பருப்பொருளின் அளவு, எடை என்பது அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசை. அப்ப நிலவில் ஈர்ப்பு விசை குறைவாக இருப்பதால் நிலவில் எடை குறைவாக இருக்கும். சரிங்களா? நிறையை பொறுத்த வரைக்கும் புவியிலும் நிலவிலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கான்செப்ட தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த 4வது கொஸ்டினை பாருங்க. சரிங்களா? அப்ப 4th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 5வது கேள்வி வாங்கலாம். நிலவில் ஈர்ப்பு விசை புவியை போல் எத்தனை மடங்கு? 1/6. சரிங்களா? புவியில் உள்ளதை போல் 1/6 ஈர்ப்பு விசை நிலவில் இருக்கிறது. சரிங்களா? அப்ப எடை அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பூமியில எடை தான் மாறும்னு சொல்லியிருக்கோம். அப்ப எடை பூமியில் 60 கிலோ அப்படின்னு வச்சீங்கன்னா நிலவுல 10 கிலோ தான் இருக்கும். சரிங்களா? அதனால பாருங்க எடை மாறக்கூடியது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப 5வது கேள்விக்கு C இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 6வது கேள்வி வாங்கலாம். இது ஈஸியான கேள்விதான். ஒரு டன் என்பது 1000 கிலோகிராம். சரிங்களா? ஒரு டன் is equal to 1000 கிலோகிராம். சரிங்களா? அப்ப 6th கொஸ்டினுக்கு பாம்பே B இஸ் த ஆன்சர். ஈஸியான கேள்விதான். அடுத்து 7வது கேள்வி வாங்கலாம். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை, சரிங்களா, ஆட்டோமொபைல்ஸ் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படுத்தப்படும் கருவி ஓடோமீட்டர். சரிங்களா? அனைத்து வாகனங்களிலும் இருக்கக்கூடியது. அப்ப இந்த ஸ்பீடோமீட்டர் என்ன? ஸ்பீடு, வேகத்தை அளப்பதற்கு பயன்படக்கூடியது. தெர்மோமீட்டர், டெம்பரேச்சரை அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது. அனிமோமீட்டர் அப்படின்னா என்ன? காற்றின் வேகம் மற்றும் காற்றினுடைய திசை, எதற்குல வேகம் மற்றும் திசை. அப்ப ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா விண்ட் ஸ்பீட், அவ்வளவுதான். விண்ட் ஸ்பீட் வரும்போது அனிமோமீட்டர். சரிங்களா? அப்ப நம்முடைய கேள்வி தானியங்கி வாகனங்களுடைய கடந்த தொலைவு, எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கிறது. அப்ப ஆன்சர் வந்து ஓடோமீட்டர். அப்ப 7வது கேள்விக்கு D இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 8வது கேள்வி வாங்கலாம். பின் வருவனவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்ய. ஈஸியா பண்ணிடலாம். C இஸ் த கரெக்ட் ஆன்சர். மில்லிமீட்டரை விட சென்டிமீட்டர் பெரியது, சென்டிமீட்டரை விட மீட்டர் பெரியது, மீட்டரை விட கிலோமீட்டர் பெரியது. மற்றது எல்லாமே தவறாக மேட்ச் பண்ணிருப்போம். சரிங்களா? அப்ப 8வது கேள்விக்கு C இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி வாங்க. இதுவும் கொஞ்சம் முக்கியமான கேள்விதான். அப்ப உலக அளவில் SI யூனிட்ஸ்ல ஒரு கிலோகிராம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த ஒரு கிலோகிராம் எடை பொறுத்து உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாருங்களேன், பிரான்சில் இருக்கக்கூடிய செவ்வரஸ் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச எடைகள் மற்றும் அளவீட்டுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889ஆம் ஆண்டு முதல் பாருங்க பிளாட்டினம் இரிடியம் உலக கலவை இருக்கு இல்லையா, அதனுடைய நிறையத்தை உலக அளவில் 1 கிலோகிராமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த 9வது கேள்வி பொறுத்த வரைக்கும் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். கவனமா பார்க்கணும். இங்க இதுதான் கீ. இதே பிரான்ஸ்ல பாரிஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அது நீளத்தை குறிக்கக்கூடியது. செவ்வரஸ் இடத்துல இருக்கக்கூடியது கிலோகிராம், அதே பாரிஸ்ல இருக்கக்கூடியது நீளம். அப்ப மீட்டர் நமக்கு வந்துடும். இப்ப இந்த கேள்வியை வாசிக்கும் போது இந்த பிளேஸ கவனமாக நம்ம பார்க்கணும். நம்ம வாட்டுக்கு பிரான்ஸ் பார்த்த உடனே என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு மீட்டரோ இல்ல நீளமோ எதையா மாத்தி போட்டக்கூடாது. சரிங்களா? அப்ப 9வது கேள்விக்கு பாத்தீங்கன்னாக்க B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க, எடைகள் மற்றும் அளவீட்டிற்கான 10வது கேள்வி பாருங்க. எடைகள் மற்றும் அளவீட்டுக்கான அனைத்துலக நிறுவனம் எங்க இருக்கிறது? பாரிஸ். சரிங்களா? இந்த நிறுவனத்துல பாருங்க பிளாட்டினம் இரிடியம், பாருங்க பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையினுடைய கம்பியின் நீளம்
1 மீட்டர் என்று அளவிடப்படுகிறது. இது அடிப்படையாக வச்சுதான் உலக அளவில் நீளத்தை அளப்பதற்கு ஒரு மீட்டர் அப்படின்றத நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த கம்பியினுடைய நகல் ஒரு மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. சரியா, மறந்துடக்கூடாது. அப்ப பாரிஸ் பிளாட்டினம் இரிடியம் கம்பியினுடைய நீளம் 1 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கம்பியினுடைய நகல் மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய இயற்பியல் ஆய்வகத்திலும் பாதுகாக்கப்படுகிறது. மறந்துடக்கூடாது. இப்ப 10வது கேள்விக்கு பாத்தீங்கன்னாக்க சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க 11வது கேள்வி. நீளத்தை அளக்கும் தற்காலத்தில் பயன்படக்கூடிய அளவுகோல் முறை இந்த வில்லியம் பெட்வெல் என்பவரால் எந்த நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது? 16ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது. நமக்கு ஸ்கூல் புக்ல 6th புக்ல இவ்வளவுதான் தகவல் இருக்கு. பர்டிகுலரா இயரோ டேட்டோ நமக்கு இல்ல. அப்ப பாருங்க, தற்போது நீளத்தை அளப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அளவுகோலை வில்லியம் பெட்வெல் என்பவர் 16ஆம் நூற்றாண்டில் உருவாக்கி இருக்கிறார் அல்லது கண்டுபிடித்திருக்கிறார். அப்ப 11வது கேள்விக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 12வது கேள்வி வாங்க. தோராயமாக மனித உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் அளவு, இது நம்ம அடுத்து சுவாலஜி பார்க்கும்போது அக்யூரேட் வேல்யூ சொல்லலாம். இப்ப நமக்கு பிசிக்ஸ் புக்ல 5 லிட்டர் அப்படின்னு நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க பாத்துற வேண்டியதான். மனித உடலில் தோராயமாக இருக்கக்கூடிய இரத்தத்தின் அளவு 5 லிட்டர். நம்ம சுவாலஜி பார்க்கும்போது பெண்கள் உடல் ஆண்கள் உடல் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு 6th புக்ல இந்த லெசன்ல இந்த ஆன்சர் இருக்கிறது, கவனமா நோட் பண்ணிடணும். சரி, அடுத்து வாங்க 13வது கேள்வி. மெட்ரிக் முறை அலகுகள் மற்றும் திட்ட அலகுகள் பிரெஞ்சுக்காரர்களால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சரியா, இந்த மெட்ரிக் சிஸ்டம் ஆர் ஸ்டாண்டர்ட் எப்போ உருவாக்கியிருக்காங்க, பிரெஞ்சு எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா டி இஸ் த ஆன்சர் 1790. 1790ல இந்த அலகு முறை பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 13வது கேள்விக்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 14வது கேள்வி. பொருள்கள் மீது உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விசை என்று அழைக்கப்படுகிறது. ஃபோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மோஷன்னா என்ன? கண்டிப்பாக இடப்பெயர்ச்சி அங்க இருக்கணும். பிரஷர் அழுத்தம்ன்றது கான்செப்ட் வேற. நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸ்ல அதை பத்தி பார்க்கலாம். அப்ப பாருங்க, உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் மற்றும் இழுத்தல் விசை என்று அழைக்கப்படும். ஃபோர்ஸ்னு சொல்றோம். அப்ப 14வது கேள்விக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 15வது கேள்வி வாங்கல. விசையோடு தொடர்புடைய ஃபோர்ஸோடு தொடர்புல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அப்படியே கொடுத்திருக்கோம். பாருங்க, ஒரு பொருளின் மீது விசை செயல்படுத்தப்படும் போது அந்த பொருளின் வேகமும் திசையும் மாற்றம் அடையும். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எப்படி சார்? பாருங்க, நேராக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது இன்னொரு விசை செயல்படும் போது கட்டாயம் இதனுடைய திசையும் மாறலாம். சரிங்களா? அதே நேரத்துல அதன் வேகமும் மாற்றம் ஏற்படும். ரொம்ப சிம்பிள். நம்ம வேகமா போயிட்டு இருக்க ஒரு பைக்ல இன்னொரு பைக் மோதும் போது கண்டிப்பாக நம்முடைய டைரக்ஷன்ஸ்லயும் மாற்றம் இருக்கும், நம்மளுடைய ஸ்பீட்லயும் மாற்றம் இருக்கும். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படுத்தப்படும் போது வேகத்தின் அளவு குறைகிறது, பொருளின் இயக்கமானது நிறுத்தப்படுகிறது. கரெக்ட் தான். அப்ப நேராக வரக்கூடிய ஒரு பொருள் மீது ஆப்போசிட்ல இன்னொரு பொருள் மோதும் என்ன நடக்கும்? கண்டிப்பாக வேகம் குறையும் அல்லது சடனா அந்த பொருள் இயக்கத்தை நிறுத்திவிடும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அப்ப 15வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு கரெக்ட். புக்ல இருக்கக்கூடிய நேரடி கேள்வி வாசிச்சுட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நம்ம நீளமான கேள்வியை பார்த்த உடனே பயப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அடுத்த கேள்விக்கு ஸ்கிப் பண்ணிடுறீங்க. இந்த நீளமான கேள்விகள் கொடுக்கும் போதெல்லாம் பாருங்க, நீங்க ரீட் பண்ணா ஆன்சர் வந்துடுற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. கவனமா பாருங்க. அடுத்து 16வது கேள்வி வாங்க. பொருள் மீது செயல்படுத்தப்படும் விசையானது, சரிங்களா? பாருங்க என்ன பண்ணும் அப்படின்ட்டு பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொருளை ஓய்வு நிலையில் இயக்க நிலைக்கோ இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும். கரெக்ட். இயங்கும் பொருள் வேகத்தின் திசை இரண்டையும் மாற்றும். கரெக்ட். பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். கரெக்ட். சரிங்களா? அப்ப இந்த 16வது கேள்வியை பொறுத்த வரைக்கும்
மேற்கண்ட அனைத்தும் சரி. விசையானது பாருங்க இயக்க நிலைக்கு, அப்ப ஒரு இடத்துல நிற்கக்கூடிய ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது அது இயங்கலாம். அதை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருளின் மீது விசை செயல்படும் போது அந்த இயக்கமானது நிறுத்தப்படலாம். வேகத்தின் நம்ம பார்த்தோம், வேகம் மாறும், திசையும் மாறும். அதே மாதிரி வடிவத்தில் கட்டாயம் மாற்றத்தை உருவாக்கும். அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது. அப்ப 16வது கேள்விக்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க, அலைவானது திசை வேகம் பாருங்க, அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை பாருங்க வைப்ரேஷன், அதிர்வுறுதல் என்று அழைக்கிறோம். இது பாருங்க 6th புக்ல ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். காவல்துறை தேர்வுகளுக்கு அந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கக்கூடியதை கட்டாயம் பார்த்துருங்க. பெரும்பான்மையான கேள்விகள் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் காவல்துறையில் அதிகமான கேள்விகள் வரும். சரிங்களா? அப்ப 17வது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 18வது கேள்வி. இது கொஞ்சம் முக்கியமான கேள்வியா. பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வட்ட பாதை இயக்கத்தை ஆன்சரா பண்ணிடுறாங்க. வட்டப்பாதை இயக்கம் கிடையாது. சரிங்களா? பூமியை சுற்றி வரக்கூடிய நிலவின் இயக்கம் என்பது சுழற்சி இயக்கம். சரிங்களா? அப்ப சுழற்சி இயக்கம்னா என்ன? ஒரு பொருளை, ஒரு புள்ளியை மையமாக கொண்டு சுற்றி வரக்கூடியது. அப்ப நிலவு பூமியை மையமாக கொண்டு சுற்றி வரக்கூடியது சுழற்சி இயக்கம். மறந்துடக்கூடாது. அப்ப வட்டப்பாதை இயக்கம் என்பது ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லலாம், ஒரு கல்லுல ஒரு நூல்ல ஒரு கல்லை கட்டி சுத்திரம் பாத்தீங்களா, அது வட்டப்பாதை இயக்கம். வளைவு பாதை இயக்கம் ஒரு கல்லை நம்ம வீசுவது. சரிங்களா? அடுத்த அலைவு இயக்கம், தனி ஊசல். இந்த ஒவ்வொரு இயக்கத்திற்கான விளக்கத்தை நம்ம அடுத்து 20வது கேள்வியை டீட்டெயிலா கொடுத்திருப்போம். சரிங்களா? இப்ப தெளிவா பாருங்க, பூமியை சுற்றி வரக்கூடிய நிலவின் இயக்கம் என்பது சுழற்சி இயக்கம், ஒரு புள்ளியை மையமாக கொண்டு சுற்றி வருவது. சரிங்களா? அப்ப தெளிவா பாருங்க. 18வது கேள்விக்கு டெல்லி டி இஸ் த ஆன்சர். அடுத்து 19வது கேள்வி வாங்க. ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்து வந்தது என்பதை கூறக்கூடியது வேகம், ஸ்பீடு. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்பீடு வேணாம், ஓரளவு அந்த வேகத்திற்கான டெஃபினிஷனை அப்படியே இங்க கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். ஓரளவு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்தது என்பதை குறிக்கக்கூடியது வேகம். அடுத்து வாங்க, நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப தெளிவா இந்த கேள்வியை பாருங்க. வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதை இயக்கம் என்பது வட்டத்தில் இயங்கக்கூடியது. கயிற்றின் பாருங்க ஒரு முனையிலிருந்து கல்லினை கட்டி சுற்றுதல். கரெக்ட். தற்சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கம் பாருங்க, ஒரு பொருள் தன் அச்சினை மையமாக கொண்டு சுற்றி வருவது தற்சுழற்சி இயக்கம். இப்ப இந்த தற்சுழற்சி இயக்கத்திற்கு உதாரணம் சொல்லலாம், பம்பரம் அல்லது புவி தன்னைத்தானே சுற்றி வருது, நிலவு தன்னைத்தானே சுற்றி வருது. சரிங்களா? இதெல்லாம் பாருங்க தன் அச்சினை மையமாக கொண்டு சுற்றி வரக்கூடியது. அதே நேரத்துல புவியை நிலவு சுற்றி வந்தா அதற்கு பேரு சுழற்சி இயக்கம். இந்த தற்சுழற்சி வேற, சுழற்சி இயக்கம் என்பது வேற. தெளிவா பார்க்கணும். தன் அச்சினை மையமாக கொண்டு சுத்தி வந்தா தற்சுழற்சி இயக்கம். இன்னொரு பொருளை மையமாக கொண்டு சுத்தி வந்துச்சுனாக்க அதுக்கு பேரு சுழற்சி இயக்கம். தெளிவா பாருங்க. அதுக்கடுத்து வளைவு பாதை இயக்கம் என்ன? ஒரு பொருள் முன்னோக்கி செல்லும் போது தனது பாதையில் தனது திசையை தொடர்ச்சியாக மாற்றிக் கொண்டிருப்பது. பாருங்க, உதாரணத்திற்கு ஒரு பந்தை நம்ம எரியணும், என்ன நடக்கும்? அப்படியே ஒரே டைரக்ஷன்ஸ்ல போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தனது பாதையை மாற்றிக்கொண்டு கடைசியாக வேறொரு டைரக்ஷன்ஸ்ல போய் நீ வளைவு பாதை இயக்கம் என்பது. அப்ப முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றினால் அதற்கு வளைவு பாதை இயக்கம். கல்ல வீசுவது, பந்தை வீசுவது மறந்துடக்கூடாது. அலைவு இயக்கம் என்பது தன் அச்சினை மையமாக கொண்டு குறிப்பிட்ட கால இடைவெளி முன்னையும் பின்னையும் போயிட்டு வந்து சீரான இயக்கமாக இருக்கும். சரிங்களா? முன்னும் பின்னுமாக அல்லது வலதுபுறம் இடதுபுறமாக மாறி மாறி வரக்கூடியது. இந்த அலைவு இயக்கத்திற்கு மிகச்சிறந்த உதாரணம் தனி ஊசல். சரிங்களா? அப்ப 4மே நேரடியாக நமக்கு பொருந்தி இருக்கிறது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துடும்? ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தெளிவா நோட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கான்செப்டா இருக்கும்.
இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட இந்த மாதிரியான கடினமான கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கும் போது பல மாணவர்களை விட நீங்கள் முன்னாடி போய் நின்றுவீங்க. அப்ப கவனமா பாருங்க. அடுத்து 21வது கேள்வி வாங்க. குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறக்கூடிய இயக்கங்கள் ஒழுங்கு இயக்கம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுக்கடுத்து பாருங்க, அலைவு இயக்கம் அனைத்துமே ஒழுங்கற்ற இயக்கம் தவறு. ஒழுங்கு இயக்கம் சீரான கால இடைவெளியில் முன்னையும் பின்னையும் போய் வந்தாத்தான் என்ன இயக்கம்? அலைவு இயக்கம் சொல்லுவோம். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஒழுங்கற்ற இயக்கம் என்பது தவறு. அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் பாருங்க அலைவு இயக்கங்களில் காணப்படாது. கரெக்ட். சரிங்களா? அனைத்துமேவும் அலைவு இயக்கம் சொல்ல முடியாது, வேற வேற இயக்கங்களும் இதில் இருக்கும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. 21வது கேள்விக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேள்வியை தெளிவா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பாருங்க, இது 22வது கேள்வி ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். தடகள வீரர் உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தை எவ்வளவு வினாடிகளில் கடந்து உலக சாதனை செய்தார்? 9.58 செகண்ட்ஸ். 9.58 வினாடிகள். தெளிவா பார்த்துருங்க. 22வது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 23வது கேள்வி வாங்கல. சராசரி வேகத்தினுடைய எஸ்ஐ அலகு, எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட் பாருங்க மீட்டர் பை செகண்ட். சரிங்களா? மீட்டர் பை செகண்ட். இது பாருங்க மீட்டர் நீளத்தின் அலகு, மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவின் அலகு, மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் முடுக்கத்தின் அலகு, ஆக்சலரேஷன் முடுக்கத்தினுடைய அலகு. மீட்டர் பை செகண்ட் அப்படின்றது ஸ்பீட் உடைய யூனிட். அப்ப 23வது கேள்விக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 24வது கேள்வி வாங்க. கட்டாயம் நீங்க பார்க்க வேண்டியது ரோபோட்ஸ் அப்படின்றது தானியங்கி இயந்திரம். கரெக்ட். இந்த ரோபோட் என்கிற வார்த்தை செக்கஸ்லோவியாவின் வார்த்தையிலிருந்து உருவானது. கரெக்ட். ரோபோட் என்ற சொல்லின் பொருள் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்த ஊழியன். கரெக்ட். ரோபோட்டுகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் ரோபோட்டிக்ஸ். சரிங்களா? அப்ப 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது. அப்ப இதுல நமக்கு கேட்கணும்னு நினைச்சாங்கனாக்க இந்த ரோபோட் என்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து உருவானது அப்படின்னு கேட்டா செக்கஸ்லோவியா மறந்து விடக் கூடாது. சரிங்களா? அப்ப 24வது கேள்விக்கு 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது. இப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 25வது கேள்வி வாங்கினேன். 25வது கேள்வி ரோபோட்டிக்ஸ் பற்றிய கூற்றுக்களை மேட்ச் பண்றோம். அப்புறம் மைக்ரோஃபோன், ரோபோட்ல இருக்கக்கூடிய மைக்ரோஃபோன் என்கிற பாகம் ஒலி உணர்வி. அப்ப ஈஸியா பாருங்க, ஃபர்ஸ்டுக்கு 2 ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் பி அப்படின்னு போட்டு போயிடலாம். ஏன் சார் இப்ப மத்தெல்லாம் வாசிக்கிறோமா? டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்றோம், ரீட் பண்ண உடனே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா பட்டன் ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போயிருங்க. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல நேர சேமிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. ஏன்னா நமக்கு தெரியாத நிறைய கேள்வி இருக்கும். அப்ப இந்த தெரிஞ்ச கேள்வியிலேயே உட்கார்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப மைக்ரோஃபோன் பாருங்க ஒலி உணர்வி. அதுக்கடுத்து கணிப்பொறி ரேடியோ அலை செய்திகளை அனுப்புதல். அதுக்கடுத்து பாருங்க மின்னணு உணர்விகள், மின்னணு உணர்விகள் கண், அழுத்த உணர்விகள் தொடுதல் உணர்வி. அப்ப 25வது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வாங்க 26வது கேள்வி. செயற்கை நுண்ணறிவு என்பது மனித மூளை போன்று சிந்திக்கக்கூடிய வகையில் கணினி செயல்பாடுகளை உருவாக்குவது. கரெக்ட். நேனோ ரோபோட்டிக்ஸ், நானோ போர்ட்ஸ் ரெண்டுமே மிகச்சிறியது. ஏன்னா நானோ அப்படின்னு வந்தாலே 10⁻⁻9 வந்துடணும். அப்ப மிக மிக சிறியதாக இருக்கும். அப்ப 26வது கேள்விக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது. சரி, 27வது கேள்வி வாங்க. கீழ்கண்டவற்றுள் எவை அலைவுறு இயக்கம்? சரிங்களா? எது அலைவுறு இயக்கம்? பாருங்க, அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கங்கள். சீரான கால இடைவெளியில் முன்னாடியும் பின்னாடியும் சீராக போயிட்டு வரணும், அதுக்கு பேர் அலைவுறு இயக்கம். பூமி தன் அச்சில் சுழலுதல். சரிங்களா? தற்சுழற்சி இயக்கம். நிலவு பூமியை சுற்றி வருதல் சுழற்சி இயக்கம். சரிங்களா? நீங்க என்ன பண்ணக்கூடாது, மேற்கண்ட அனைத்தும் போட்டக்கூடாது. பூமி தன் அச்சை சுற்றி வருவது தற்சுழற்சி இயக்கம். நிலவு பூமியை சுற்றி வருவது சுழற்சி இயக்கம். கம்பி இருக்குல்ல, அதிர்வுறும் கம்பியும் முன்பின் இயக்கங்கள் தான் அலைவுறு இயக்கம். அப்ப இந்த 27 முதல் 27 கேள்வியில 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய
பிசிக்ஸுடைய 2 லெசன்ஸை நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? இதை தாண்டி அங்க கேள்வி உருவாக்குவதற்குன்னு ஒண்ணுமே கிடையாதுயா. சோ கவனமா பாருங்க. நான் மிக மிக முக்கியமான வினாக்களை மட்டும் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது முக்கியத்துவம் பெற்றால் அதை மட்டும் அந்த இடத்துல எழுதி வைத்து விடுங்கள். சோ அடுத்த பதிவுல வந்து 2வது பருவத்தினுடைய இயற்பியல் பாடத்திற்கான முக்கிய வினாக்களை நாம் பார்க்கலாம். நன்றிப்பா.